எஸ்டிபி கட்சி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நகரத்தின் சார்பாக பிஎல்ஏ 2க்கான அறிமுக கூட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கூட்டத்தில் எஸ்டிபி கட்சியுடைய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரான முகமது பாதுஷா அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு எஸ்டிபி கட்சியுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் மண்டல தலைவருமாகிய தப்ரியாலம் பாதுஷா அவர்களும், மாவட்ட செயலாளர் பகுதீன் அகமது அவர்களும், நகரத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் ராஜ் முகமது அவர்களும், நகரத்துடைய தலைவர் ராஜ் முகமது அவர்களும், நகரத்துடைய செயலாளர் அப்துல் மாலிக் அவர்களும் மற்றும் நகரத்துடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற எஸ்டிபி அதாவது சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபி கட்சி களத்தை தயார் செய்வோம், 2026 வெல்வோம் என்ற முழக்கத்தோடு கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி திருச்சியில் மிகப்பெரிய அளவிலான சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்களுக்கான மாநாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பொறுப்பாளர்களை, பூத் லெவல் பொறுப்பாளர்களை, பிஎல்ஏ 2 போன்ற பொறுப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம். அந்த வரிசையில் தான் முத்துப்பேட்டை மட்டுமல்ல, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து வார்டுகளிலும் இந்த பிஎல்ஏ 2 உடைய பொறுப்பாளரை நியமித்திருக்கின்றோம். நிச்சயமாக எஸ்டிபி கட்சி வருகின்ற 2026 தன்னுடைய கணக்கை துவங்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு நுழையும் என்பதையும் இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சிங்க. இந்த வர தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி வைக்கணும்னு எதிர்பார்க்கலாமா? கூட்டணி கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணி சம்பந்தமாக இதுவரையில் நம்ம என்னன்னா எஸ்டிபி கட்சியுடைய நிலைப்பாடு மாநில பொதுக்குழு கூடி தான் இதை முடிவெடுப்போம். அதனால இப்போ நம்ம அதற்கான முடிவு எடுக்கப்படலை. இன்னும் 4 அல்லது 5 மாதங்கள் இருக்கின்ற காரணத்தால், இன்னும் அதற்கான காலம் இருக்கின்ற காரணத்தால் மெதுவாக முடிவெடுப்போம். நிச்சயமாக எஸ்டிபி கட்சி இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கணக்கை துவங்கும், அதற்கு தகுந்தாமல் தங்களுடைய களத்தையும் அமைப்போம் என்பதையும் நான் நினைவுபடுத்துகிறேன். பாஜக கூட கூட்டணி வச்சனால அதிமுக கூட்டணி விலகிட்டீங்க. திரும்ப அதிமுக முடிவை மாற்றிக்கொண்டா வாய்ப்பு இருக்கா? எதுவாக இருந்தாலும் சரிதான், வருகின்ற எங்களுடைய பொதுக்குழு மூலமாக, செயற்குழு மூலமாக, தேசிய தலைமையின் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் எங்களுடைய செயல்பாடு அமையுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இப்போ இடையில உங்கள் தலைவர் முதல்வரை சந்திச்சிருக்காரு. அதுலேருந்து 80% உறுதி செய்யப்பட்டதாக கருதலாமா? நம்ம இப்போ எதையுமே என்ன செய்ய முடியாதுன்னா முடிவாக எடுக்காமல் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய எஸ்டிபி கட்சியுடைய பொதுக்குழு தான் முடிவெடுக்கும். அதுக்கு முன்னால் நம்ம எதையும் என்ன செய்ய முடியலன்னா அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமாக எதையுமே சொல்ல விரும்புகிறேன். அப்படியே எந்த கட்சியோட கூட்டணியாக இருந்தாலும் எத்தனை சீட் எதிர்பார்ப்பீங்க? அது ஏன்னா கூட்டணி காலம் அது எல்லாமே எப்படி அமையும், அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய நிலைப்பாடும் அமையும். அதை வச்சு தான் முடிவெடுக்க முடியும். மற்றபடி நாம் ஒரே முன்முடிவுங்கிறத விட களத்தையும் சூழலையும் வைத்துக்கிட்டு தான் அதை முடிவெடுக்கணும். அது அதுவுமே என்ன செய்யணும்னா நம்மளுடைய கட்சியுடைய மாநில தலைமை தான் முடிவெடுக்கும். கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தப்ப நிறைய தொகுதி ஒதுக்குனாங்க. இந்த வாட்டி ஒருவேளை ஆளுங்கட்சி கூட கூட்டணி வச்சா எத்தனை தொகுதி கேட்பீங்க? எல்லாமே நீங்கள் சுற்றி வளைச்சி அதெல்லாம் கேட்குறீங்க. பொதுவாகவே நம்ம அது ஒரு மாநில தலைமை எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறதுனால அது சம்மந்தமாக நம்ம இப்போ அது சம்மந்தமாக விவாதிக்க வேணாமேங்கிறத நம்ம சொல்லலாம். கூட்டணி கொடுத்து எப்போ முடிவதாக எதிர்பார்க்கலாம்? எங்களுடைய அபிப்பிராயம் வருகின்ற டிசம்பர் அல்லது ஜனவரி நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களுடைய முடிவை இதற்கு அறிவிச்சிருக்கோம். விஜயுடைய அரசியல் பயணத்தில் இப்போ கடைசியாக யாரோட கூட்டணி அமையும்? பாஜக ஏடிஎம்கோட கூட்டணி அமையும்னு சொல்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு சில பேரை ஒரு சில இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றணுங்கிறதுக்காக பல செய்திகள் என்ன செய்யப்படுதுன்னா உலாவிடப்படுது. அதான் அப்படிதான் சொல்லணும். அதனால இன்னும் அவங்க தங்களுடைய நார்மல் நிலைக்கு, பொதுவாக சகஜ நிலைக்கு இன்னும் திரும்பல. அதைத்தான் தெரிய வருது. சகஜ நிலைக்கு திரும்பிய பிறகு நிச்சயமாக அதை அவங்கள்ட்டேருந்து கேட்கணும். அதான் மிகச்சரியாக இருக்கும். மக்களுடைய அல்லது இப்போ ஊடகத்தினுடைய கற்பனைக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கணும். கற்பனையிலேயே என்ன செய்கிறாங்கன்னா மக்களை ஒரு விதமான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்னு பார்க்க போது அதை அந்த கட்சி சொல்கிறது தான் மிகச்சரியாக இருக்கும். இப்போ பாஜகவில் இருக்கிற வேலூர் இப்ராஹிம்
அதிகப்படியாக உங்கள் கட்சியை தான் குற்றம் சாட்டி பேசுறாரு. இன்றைக்கி கூட ஒரு பேட்டியில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்போட எஸ்டிபி உறவு வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி அத்வானி வந்து எதை எடுத்தாலும் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு அத்வானியெல்லாம் மறைஞ்ச பிறகு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சில பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த கட்சியில் வச்சிருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே வந்திருக்காங்க, உள்ளே வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பிரச்சனைகள்லாம் கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டில் போகிற பக்கம் அவங்க வந்து தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் அது சம்பந்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்துறை கட்டுப்பாட்டை வச்சிருக்கக்கூடிய, இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய, உளவுத்துடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சருடைய பலகீனத்தை, அவருடைய பதவி விலகலை பற்றி பேசுவதற்கு இங்கே யாரும் தயாராகில்லை. அதனால இவங்க வந்து எஸ்டிபியை எப்படியாவது என்ன செய்யணும், பலகீனப்படுத்தணுங்கிறது பிஜேபி பதறது. ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகளை எல்லாம் இங்கே என்ன செஞ்சிட்டோம்னா தங்களுடைய ஆதிக்கத்தின் மூலமாக பலகீனப்படுத்திட்டோம். எஸ்டிபி கட்சி வளர்ந்து வரும்பொழுது அவர்களை என்ன செய்ய முடியலைன்னா தவிர்க்க முடியாத சக்தியாக எஸ்டிபி கட்சி வளர்ந்து வர்றதுனால அதை கண்டு மிகவும் பயப்படுறாங்க. அவங்க பயப்படுற ஒரே அரசியல் கட்சி எஸ்டிபி கட்சி. அதனால் அவங்க இந்த மாதிரி பதட்டப்படுறது மிக சாதாரணமாக நாம் எடுத்துக்கணும்.